2021ஆம் ஆண்டு தேர்தல் 24 நாளைக்கு 26ஆம் ஆண்டு தேர்தலையும் 3வது முறை என்னுடைய வாக்கு செலுத்த போறேன். இந்த 3 வருட எலெக்ஷன்லயுமே தேர்தல் சமயத்துல டிவிலயும் சரி சோசியல் மீடியாலும் பார்க்கக்கூடிய ஒரு நியூஸ் தொடர்ச்சியா வருது அப்படின்னா அது என்னன்னா, இந்த திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கவி அப்படின்ற மலை கிராமத்துல சாலை வசதி இல்லாத காரணத்தால குதிரைகள்ல வாக்குப்பதிவு இயந்திரங்களை வச்சு கொண்டு போய் வாக்கு சேகரிக்கும் அந்த முறை இப்ப வரைக்கும் பின்பற்றப்பட்டிருக்கு. இந்த நியூஸ உள்ள போய் பார்த்தா கடந்த 400 வருஷமாவே இந்த கிராமத்துல இதே நிலைதான் நீடிச்சிட்டு இருக்கான். அப்போ வளர்ச்சின்னு கவர்மெண்ட் மாறுது, நம்மளும் ஒவ்வொரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம், இவங்க எல்லாம் வளர்ச்சின்னு நாட்டை எந்த விதத்துல கொண்டு போயிட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான வளர்ச்சியை நம்ம நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு செய்தியே சான்றா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் வேண்டாம், ஒரு மாற்றத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதுமுக கட்சிக்கு வாக்களிக்கலாம்னு யோசிக்கும் பொழுதும் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு கட்சிக்கு எப்படி உங்களுடைய வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. உண்மையிலேயே பார்க்க போனா அந்த ஊழல், கொலை, கொள்ளை, வாரிசு அரசியல் இது போன்ற விஷயங்கள்லாம் அதிக அனுபவம் இருந்து மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதை காட்டிலும் புதுமுகமா வரக்கூடிய அரசியல் கட்சிகளே எவ்வளவு நம்பலாம் போல. அவங்களும் பல விஷயங்கள் தெரியல அப்படின்னாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது மூலமா அந்த வாய்ப்புக்கு ஏற்றவாறு பல விஷயங்களை கற்று தேர்ந்தாவது நல்லாட்சி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா இந்த மக்கள் இப்ப நம்ம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியா நம்மளை ஏமாற்றிட்டு வந்தாலும் அவங்களுக்கே நம்ம வாக்களித்து மீண்டும் ஏமாறாமல் நம்முடைய ஜனநாயக கடமை ஆற்றும் போது சிந்தித்து வாக்களிக்கணும். யார் நம்ம ஆள போவது, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது சிந்திச்சு வாக்களிக்கணும் அப்படின்றதா எல்லோருடைய கருத்தாவும் என்னுடைய கருத்தாவும் இருக்கு. என் ஓட்டு என் உரிமை, வாக்களிப்போம், ஜனநாயக கடமை ஆற்றுவோம். நன்றி.